Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்ற அருமையான வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பல வருடங்களுக்கு முன்பு வாலிபன் ஒருவரை கொலை செய்துவிட்டான். அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். 10 வருடங்களாக இந்த கொலை வழக்கு நடந்து கொண்டிருந்தது. கடைசியில் அவன் தண்டனைக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவனுடைய நண்பர்கள் அனைவரும் வந்து அவனை பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு சென்றனர். அவனுக்கு பிடித்த பொருட்களையெல்லாம் தங்களால் முடிந்த அளவிற்கு வாங்கி வந்து கொடுத்தனர். அவனுடைய தண்டனைக்கான நேரம் நெருங்கியது. அவனுடைய வயதான தாயார் அவனை பார்க்கும்படி வந்திருந்தார்கள். தன் தாயாரை அணைத்து கொண்டு அழுதான். அவனுடைய தாயார் அவனை ஆற்றி தேற்றினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டவராய், முழு சரீரமும் கிழிக்கப்பட்டு வேதனையுற்றவராய், கண்ணீர் நிறைந்தவராய் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய தாயாரும் அவருக்கு அன்பானோரும் உள்ளம் உடைந்தவர்களாய் பரிதவிப்போடு நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலெயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். தான் மரிக்கப் போகும் கடைசி மணி நேரத்திலும் கூட தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறவாமல் நிறைவேற்றி முடித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாயுள்ளம் நிறைந்தவர். அவர் நிச்சயமாக உங்களுக்கும் உதவி செய்வார். அவர் மனதுருக்கம் நிறைந்தவர். தங்குவதற்கு இடமில்லாமல், செல்வதற்கு வழி இல்லாமல் தவிக்கிறீர்களா? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, அவரே நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். ஒரு தாயை போல அவர் நம்மை நேசிக்கிறார். அவரே நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒருவேளை இவ்வுலகில் நீங்கள் யாருக்கும் வேண்டாதவராய், பிடிக்காதவராய் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ உங்களை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கவலைப்படாதே மகனே, மகளே, நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வேன், பராமரிப்பேன் என்று கூறுகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஏனென்றால் அவர் தன் தாயை போல உங்களை நேசிக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள், தேற்றரவாளனாகிய இயேசு உங்களோடு கூடவே இருக்கிறார். பொதுவாக குடும்பத்தை வழிநடத்தி
செல்லும் அன்பான தலைவராக தகப்பன் பார்க்கப்படுகிறார். தாய் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து போஷிக்கிறவராக இருக்கிறார்கள். இதனால் பிள்ளைகள் உறுதியாய் பலத்துடன் இருப்பதற்கு தந்தையிடமிருந்தும் உருக்கமான அன்பை தாயிடமிருந்தும் கற்றுக்கொள்கின்றனர். ஆகவேதான் தேவன் தம்மை தாயுடன் ஒப்பிடுகிறார். ஒரு விமானம் தரையிலிருந்து மேலெழுந்ததும் விழுந்து நொறுங்கியதாக செய்தி வந்தது. அந்த விமான விபத்தில் 155 பேர் உயிரிழந்தனர். ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் உயிர் பிழைத்தது. அந்த பிள்ளைக்கு 4 வயது. எல்லோரும் உயிரிழந்த பிறகும் அந்த சின்ன குழந்தை எப்படி பிழைத்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். விமானம் விழுந்த போது அந்த குழந்தையின் தாய் தன்னுடைய சீட் பெல்ட்டை தளர்த்திவிட்டு குழந்தையின் முன்பு முழங்காலிட்டு குழந்தையை அப்படியே அணைத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சொந்த சரீரத்தை கொண்டு குழந்தைக்கு ஆபத்து நேர்ந்து விடாமல் காத்திருக்கிறார்கள். அவ்வண்ணமே இயேசு தன்னுடைய சீட் பெல்ட்டை தளர்த்தி மனு உருவம் எடுத்து தன்னையே தாழ்த்தினார் என்பதை அறிவீர்களா? சிலுவையில் பாடுபட்டு தம்முடைய சரீரத்தையே பலியாக்கி நித்திய மரணத்திலிருந்து நம்மை பாதுகாத்தார். தாயை காட்டிலும் அதிக உருக்கமான அன்புடன் இயேசு நம்மை தேற்றுகிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் மாறுதலும் அன்பினாலே தேறுதலும் உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் அடைகிறோம் என்று வேதம் கூறுகிறது. இந்த தெய்வீக ஆறுதல் நம் உள்ளான மனுஷனை ஊடுருவி யாராலும் தர இயலாத தேறுதலை அளிக்கிறது. நம்மோடு இருப்பவர்கள் நம் பேரில் எவ்வளவு அக்கறை காட்டினாலும் இயேசு அளிக்கும் ஆறுதலுக்கு அது ஈடாகாது. மனிதர்களின் அன்பு அருமையானதாயினும் அது தெய்வீக ஆறுதலின் ஆழத்துக்கு இணையாகாது. துக்கத்தின் நேரங்களில் இக்கட்டின் நேரங்களில் நாம் இயேசுவிடம் ஓடலாம். தாய் அணைக்கும் போது கிடைப்பது போன்ற கனிந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய உபத்திரவ காலங்களில் விசேஷித்த வண்ணம் வல்லமையான விதத்தில் நம்மை ஆறுதல் படுத்துவதாக கொடுத்துள்ள வாக்குதத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். சில வேளைகளில் அவர் தமது ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். மற்ற நேரங்களில் தம்முடைய வல்லமையினால் நம்மை பாதுகாக்கிறார். தம்முடைய தெய்வீக ஆறுதலின் மூலம் அவர் துக்கத்திலிருந்து நம்மை உயர்த்தி நமக்கு ஆதரவாக அவர் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வதின் வழியாக நம் உள்ளங்களை சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். இந்த தெய்வீக கனிவின் மூலம் நாம் உண்மையாகவே இயேசுவின் உள்ளத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் கர்த்தர் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று அன்புடன் கூறுகிறார். ஒரு தாய் கூட தன் பிள்ளையை சில வேளைகளில் மறந்து போகலாம். ஆனால் இயேசு ஒருபோதும் நம்மை விட்டு விலகவோ நம்மை கைவிடவோ மாட்டார். உலக பிரகாரமான நம் தாய்மார்களால் எப்போதும் நம்முடன் இருக்கக்கூடாமல் போகலாம். ஆனால் நம் பரம தேற்றரவாளனான இயேசு வாழ்வில் எல்லா காலமும் நம்முடனே இருக்கிறார். சகல ஆறுதல்களின் தேவன் தாமே ஒரு தாயை போல தம் உருக்கமான அன்பினாலும் தேறுதலினாலும் அணைத்துக் கொள்வாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உருக்கமான உம்முடைய அன்புக்காகவும் மாறாத பிரசன்னத்திற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல உம்முடைய உருக்கமான கரிசனையினால் நீர் என்னை அணைத்துக் கொள்கிறீர். இயேசு சிலுவையின் பலியானதின் மூலம் நித்திய மரணத்திலிருந்து என்னை காத்து கொண்டீர். நீரே என்னை ஆறுதல் படுத்தக்கூடியவர் என்பதை அறிந்து துக்கத்தின் காலத்தில் உபத்திரவத்தின் காலத்தில் உம்மிடம் ஓடி வருகிறேன். என் இருதயத்தை உம்முடைய ஆவியினால் நிரப்பும். உம்முடைய சமாதானம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். என் ஆத்துமாவிலிருந்து எல்லா பாரங்களையும் எடுத்து போடும்.
போடும். மற்றவர்கள் விழுந்து போனாலும் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு எனக்கு போதித்தருளும். உம்முடைய உருக்கம் என் உள்ளத்தில் சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கட்டும். வாழ்வு முழுவதும் நீர் என் அருகிலேயே நடந்து வருகிறீர் என்பதை நான் எப்போதும் நினைவில் வைத்திருக்க உதவும். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதிருப்பதற்காகவும் என்னை கைவிடாதிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம் அன்பு எப்போதும் என்னை தாங்கிக் கொள்ளும் என்பதை அறிந்து உம்முடைய கரங்களில் இளைப்பாரி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.